Grade 7 lesson number 6 रक्त और हमारा शरीर रक्त ना ब्लड हमारा शरीर ना நம்மளோட ஹியூமன் பாடி இந்த லெசனில் அனில் டாக்டரை போய் பார்க்குறான். டாக்டர் எதுக்காக போய் பார்க்குறான்னா அவனோட சிஸ்டருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கனால போய் பார்க்கும்போது பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சிஸ்டருக்கு வந்து வீக்காக இருக்கிறனால அனிமியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அனிமியானா என்னது, நம்ம பாடியில் என்னென்ன பிளட்டுலாம் எப்படி இருக்கணும், என்ன சாப்பாடு சாப்பிடணும், எப்படி வந்து நம்ம க்ளீனாக இருக்கணும் அப்படிங்கிறத டாக்டர் வந்து இந்த அனில் அப்படிங்கிற பாய்க்கு கூட சேட் பண்ணுற மாதிரி உள்ள லெசன் இது. रक्त और हमारा शरीर. दिव्या अनिल की छोटी बहन है. दिव्या अनिलोட சின்ன தங்கச்சி. यूं तो वह शुरू से ही कमज़ोर है, लेकिन इधर कुछ दिनों से उसे हर समय थकान महसूस होती रहती है. அவளுக்கு வந்து இந்த திவ்யாவுக்கு வந்து ஃபஸ்ட்லேருந்தே ரொம்ப வீக்காக இருக்கா. கம்ஜோர்னா வீக்காக இருக்கிறது. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக அவளுக்கு வந்து ரொம்ப டயர்டாகவும் இருக்குது. மெகசூஸ்னால் ஃபீல் பண்ணுறது, தக்கான்னா டயர்ட்னஸை ஃபீல் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்குது. मन किसी काम में नहीं लगता, भूख भी पहले से कम हो गई है. மைண்ட் வந்து எதுலேயுமே இது பண்ண முடியல, கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. பசியும் இப்போல்லாம் முன்னாடி மாதிரி எடுக்கிறதில்ல. भूख भी पहले, பசி पहलेना फर्स्ट மாதிரி இல்லை இப்போ. अस्पताल में उसे डॉक्टर ने देखा तो कहा लगता है दिव्या के शरीर में रक्त की कमी हो गई है. ஹாஸ்பிட்டலில் அங்கே டாக்டர் பார்த்துட்டு டாக்டர் வந்து என்ன தோணுதுன்னா, திவ்யாவோட ஷரீர் பாடியில் வந்து பிளட்டு கம்மியாக இருக்கும்னு தோணுது. சாஞ்ச் கராக்கர் தேக்தே ஹேன். சாஞ்ச்னா டெஸ்ட் பண்ணுறது, பிளட் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ये कहकर उन्होंने दिव्या को रक्त की जांच के लिए पास के एक कमरे में भेज दिया. இதை சொல்லிட்டு அவளை திவ்யாவை அந்த பாய் அனிலையும் பக்கத்தில் இருக்கிற ரூமுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணுறதுக்காக அனுப்புகிறாங்க. वहाँ अनिल को अपनी ही जान पहचान ही डॉक्टर दीदी दिखाई दी. அங்கே வந்து அனிலுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்க ஒரு டாக்டர் தீதி இருக்கிறத பார்க்குறான். டாக்டர் தீதி நே கஹோ அனில் கேசே ஆனா ஹுவா. டாக்டர் வந்து கேட்குறாங்க, அனில் சொல்லு எதுக்காக இங்கே வந்து எப்படி இங்கே வர வேண்டிய அவசியம் வந்தது, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. अनिल ने बताया कि डॉक्टर ने दिव्या को खून की जांच के लिए आपके पास भेजा है. அனில் வந்து சொல்கிறான், டாக்டர் வந்து திவ்யாவோட பிளட் டெஸ்ட் பண்ணுறதுக்காக, கூன்னா பிளட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்காக உங்ககிட்ட அனுப்பிச்சாங்க. इतना सुनते ही डॉक्टर दीदी ने दिव्या की उंगली से रक्त की कुछ बूंदें एक छोटी सी शीशी में डाल दी और स्लाइड पर लगा दी. இதை கேட்ட உடனே டாக்டர் வந்து திவ்யாவோட உங்கிலினா ஃபிங்கர்ஸ்லேருந்து பிளட்டை கொஞ்சம் ட்ராப்ஸ் ஆஃப் பிளட்டை எடுத்து ஒரு சின்ன ஷீஷானா சின்ன பாட்டில், பிளட் டெஸ்ட் பண்ண போனால் அதில் போடுவாங்க இல்லையா, சின்ன இது மாதிரி இருக்கும், டியூப் மாதிரி இருக்கும், அதில் போடுறாங்க. அப்புறம் அதுலேருந்து கொஞ்சத்தை எடுத்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்லைடு, பிளட் டெஸ்ட் பண்ணும்போது இந்த ஒரு கிளாஸ் ஸ்கொயர் பீசஸாக ஒரு ஸ்லைடு, ஒரு சின்ன பீஸ் இருக்கும், அது மேலே வைக்கிறாங்க. ஃபிர் அனில் சே போலிங் அனில் தும் கல் अस्पताल से रिपोर्ट ले जाना. என்ன சொல்கிறாங்க அனில் கிட்ட, நீ வந்து நாளைக்கு, கல்னா நாளைக்கு நீ வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து ரிப்போர்ட்டை வாங்கிக்கோ. अगले दिन अस्पताल पहुंचकर अनिल ने डॉक्टर दीदी के कमरे के दरवाजे पर दस्तखत दी. நெக்ஸ்ட் டே அனில் வந்து ஹாஸ்பிட்டல் பஹுஞ்ச்கர்னா ரீச் ஆகிட்டு அனில் டாக்டர் தீதியோட ரூம், கமரேனா ரூமோட டோர் பக்கத்தில் நின்று வந்து நாக் பண்ணுறான். भीतर से आवाज आई, आ जाओ. अनिल ने कमरे में प्रवेश किया तो पाया डॉक्टर दीदी सूक्ष्मदर्शी द्वारा एक स्लाइड की जांच कर रही थी.
அனில் வந்து நாக் பண்ணோன்னே உள்ளே வான்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. டாக்டர் தான் கூப்பிடுறாங்க. அப்போ அனில் கமரைக்கே பிரவேஷ் அந்த இன்சைட் போயிட்டான். போனப்போ டாக்டர் தீதி வந்து சுக்ஷ மதர்ஷினா வந்து மைக்ரோஸ்கோப் மூலமாக அது வழியாக ஒரு ஸ்லைடு அடியில் வச்சு பார்த்துட்ருக்காங்க. दीदी के इशारे से वह पास रखी हुई एक कुर्सी पर बैठ गया. அவங்க சொன்னதுக்கப்புறம் அவன் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு சேரில் உட்கார்றான். कुर्सीना சேரில் உட்கார்றான். स्लाइड की चांच पूरी होने पर डॉक्टर दीदी ने साबुन से हाथ धोए और तौलिए से पोंछती हुई बोली, अनिल दिव्या को एनीमिया है. அந்த ஸ்லைடை வந்து பார்த்து முடிச்சுட்டு அதை டெஸ்ட் பண்ணி அந்த மைக்ரோஸ்கோப் மூலமாக அந்த பிக்சரில் இருக்கிறியா அது மாதிரி மைக்ரோஸ்கோப் கீழே வந்து அந்த பிளட்டை இதில் வைப்பாங்க. அந்த ஒரு சின்ன கிளாஸ் பிளேட் மாதிரி இருக்கும். அதில் வச்சு இது வழியாக பார்ப்பாங்க மைக்ரோஸ்கோப். அது மூலமாக பார்த்து முடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சாபுன்னா சோப்பில் உங்களோட கையை வந்து வாஷ் பண்ணிவிட்டு தௌலியான டவலில் வந்து தொடச்சிக்கிட்டே சொல்கிறாங்க, அனில் திவ்யாவுக்கு வந்து அனீமியா இருக்குது. चिंता की बात नहीं है, कुछ दिन दवा लेगी तो ठीक हो जाएगी. சிந்தனா கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாள் டேப்லெட் மாத்திரை எடுத்தா அவள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தா சரியாயிடுவா. अनिल के मन में झिझकसा हुई वक्त बोला, दीदी एक सवाल पूछूं. அனிலுக்கு வந்து அவனோட மைண்டில் ஒரு க்யூரியாசிட்டி வருது. அவன் கேட்குறான், தீதி நான் வந்து ஒரு கொஷின் கேட்கலாமா? हाँ हाँ क्यों नहीं, डॉक्टर दीदी ने कहा. हाँ हाँ கேட்கலாமே, ஏன் கேட்கக்கூடாது, கேளு அப்படின்னு டாக்டர் தீதி சொல்கிறாங்க. एनीमिया से आपका क्या मतलब है दीदी, उसने पूछा. அனிமியானா என்னது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா என்னதுன்னு அவன் கேட்குறான். एक जानने के लिए तुम्हें रक्त के बारे में जानना होगा. இதை வந்து தெரிஞ்சுக்கணும், அனிமியானா என்னது நீ தெரிஞ்சுக்கிடணும்னா அந்த பிளட்டை பற்றி நீ நல்லா தெரிஞ்சுக்கிடணும். डॉक्टर दीदी ने कहा. फिर बोली, अनिल देखने में रक्त लाल द्रव के समान दिखता है, किंतु इसे सूक्ष्मदर्शी द्वारा देखें तो एक भानुमति के पिटारे से कम नहीं. அனில் நீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளட்டு பார்க்குறதுக்கு இந்த பிளட்டு வந்து ஒரு ரெட் கலரில் இருக்கிற லால்னா ரெட் கலரில் இருக்கிற ஒரு லிக்விட் மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஆனால் இந்த லிக்விடை கொண்டு போய் நம்ம வந்து மைக்ரோஸ்கோப் கீழே வச்சு பார்த்தோம், அது மூலமாக பார்த்தோன்னா இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. मोटे तैयार पर इसके दो भाग होते हैं. जनरलाக இதில் வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்கும். एक भाग जो तरल है जिसे हम प्लाज्मा कहते हैं. இதில் வந்து ஃப்ளூயிடில் வந்து இருக்கிறது, அதில் ஒன்று வந்து நம்ம பிளாஸ்மான்னு சொல்லுவோம். दूसरा वक्त जिसमें छोटे छोटे कई तरह के कान होते हैं, कुछ लाल कुछ सफ़ेद और कुछ ऐसे जिनका कोई रंग नहीं, जिन्हें विबाणु प्लेटलेट कान कहते हैं. அதாவது என்னென்னா நிறைய பிளட்டு பிளாஸ்மா இருக்கும். அதுக்கப்புறம் அதில் வந்து சோட்டே படை சின்ன பெரிய ஃப்ளூயிட்ஸ் வந்து இருக்கும், பார்ட்டிகல்ஸ். கண்ணுனா பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அதில் ஒரு சிலது ரெட் கலரில் இருக்கும், சிலது ஒயிட் கலரில் இருக்கும், சிலதுக்கு வந்து கலரே இருக்காது, ஒரு மாதிரி ஒயிட் கலர்லேயும் எல்லோயிஷாக இருக்கும். ஜின்ஹேம் அதில் வந்து பிளேட்லெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை ஏ கண் प्लाज्मा में तैरते रखते हैं. இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து பிளாஸ்மாவில் எப்படி இருக்கும்னா ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். इतना कहकर डॉक्टर दीदी ने सूक्ष्मदर्शी जी के नीचे एक स्लाइड लगाई, उसे फोकस किए और बोली, देखो अनिल, सूक्ष्मदर्शी द्वारा जो कान तुम्हें दिखाई दे रहे हैं, ये हैं लाल रक्त कण. என்ன சொல்கிறாங்கன்னா டாக்டர் வந்து அந்த இதுக்கு கீழே வச்சு அவனை பார்க்க சொல்கிறாங்க.
இதுக்கு மூலமாக நீ வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தா இதில் வந்து இருக்கிறது இந்த பிளட் செல்ஸ் தான் வந்து லால் ரக்த் கண், அதுதான் வந்து ரெட் கலரில் இருக்கிற ரெட்டு பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அவனுக்கு காமிக்கிறாங்க. स्लाइड देखा मानो आश्चर्य से उछल पड़ा था अनिल. அந்த ஸ்லைடு மூலமாக அந்த அடியில் இருக்கிற அந்த ஸ்லைடு பார்த்துட்டு அவன் வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டான் அனில். ரக்த் கி ஏக் பூந்த் மேம் இத்தனே சாரே கண், ரத்தோட ஒரே ஒரு பிளட் ட்ராப்ஸில் ஒரு ட்ராப்பில் வந்து இத்தனை இது இருக்குமா அப்படின்னு பார்க்குறான். இஸ்கி தோ வாக் கல்பனா பி நஹீம் கர் சக்தா தா. இதை பற்றி அவன் இந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன், கல்பனான இமேஜினேஷன் கூட பண்ணி பார்த்ததில்ல. வாக் போலா इन्हें देखकर तो ऐसा लग रहा है मानो बहुत सी छोटे छोटे बालूशाही रख दी गई है होम. அவன் அதை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸான ஃபீலிங்கில் இருக்கிறான். அதை பார்த்துட்டு அவன் சொல்கிறான், அதுக்கப்புறம் இதில் வந்து இதை பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனால் இதை பார்க்குறதுக்கு எனக்கு எப்படி இருக்குன்னா சின்ன சின்னதாக பாதுஷா இருக்கும் இல்லையா, ஸ்வீட்டு ரவுண்டாக சர்க்கிள், அதை வந்து வச்சிருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. दीदी बोली लाल खंड बनावट में बालूशाही की तरह ही होते हैं. அப்போது டாக்டரும் சொல்கிறாங்க அந்த ரெட் கலரில் இருக்கிற பனாவட்னா ஸ்ட்ரக்சர், அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கிறது வந்து பாதுஷா மாதிரி தான் இருக்கும். गोल और दोनों तरफ अफ्तल यानी बीच में दबे हुई. அதாவது என்னென்னா இந்த ரெட்டு நிறைய இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறது, அதுக்குள்ளே வந்து ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி அஃப்தல் வந்து இருக்குது. அந்த மாதிரி ரெண்டும் கனெக்டாக நடுவில் நிறைய சின்ன சின்ன பாதுஷா மாதிரி சின்ன சின்ன சர்க்கிளாக இருக்குது, அதை கனெக்ட் பண்ணியிருக்க மாதிரி ஏதோ இருக்குது. रक्त की एक बूंद में इनकी संज्ञा लाखों में होती है. அதாவது இந்த பிளட்டில் இருக்கிற அந்த ட்ராப்பில் வந்து மோர் தென் லேக்ஸ் வந்து இதில் இருக்குது. यदि हम 1 मिलीमीटर रक्त लेम तो उसमें हमें 40 से 55 लाख कण मिलेंगे. ஒருவேளை நம்ம ஒரு ட்ராப் எடுத்தோன்னா இந்த எதி ஹம் 1 மில்லிமீட்டர் அல்ல 1 மில்லிமீட்டர் ரத்தத்தை வந்து நம்ம எடுத்தோன்னா அதில் வந்து 40லேருந்து 55 வரைக்கும் லேக்ஸ் ஆஃப் இந்த பர்டிகுலர்ஸ் வந்து இருக்குது. इनके कारण ही हमें रक्त लाल रंग का नजर आता है. அதனால தான் இந்த மாதிரி இவ்வளோ பிளட் செல்ஸ் வந்து இருக்கிறனால தான் நமக்கு வந்து பார்க்குறதுக்கு பிளட்டோட கலர் வந்து ரெட் கலராக நமக்கு தெரியுது. एक कण शरीर के लिए दिन रात काम करते हैं. இந்த கண் வந்து ஒவ்வொரு நேரமும் நமக்கு வந்து டே அண்ட் நைட் வந்து நம்ம பாடியில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்குது. सांस लेने पर साफ हवा से जो ऑक्सीजन तुम प्राप्त करते हो उसे शरीर के हर हिस्से में पहुंचाने का काम इन कणों का ही है. என்னென்னா அதுமாதிரி டே அண்ட் நைட் வந்து இது ஒர்க் பண்ணுது. அதேமாதிரி நம்ம வந்து மூச்சு ப்ரீத் பண்ணுறோம் இல்லையா, அந்த ப்ரீத் பண்ணுறதுக்கும் அதேமாதிரி பியூரான ஆக்சிஜனை நம்ம கிடைக்கிறதுக்கும் நல்லா ஆக்சிஜன் கிடைக்கிறதுக்கும் பாடியோட ஷரீர் ஹர் ஹிஸ்ஸேனா எல்லா பார்ட்டு பாடியோட எல்லா பார்ட்ஸுக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் இந்த பிளட் செல்ஸ் வந்து இது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. इनका जीवन काल लगभग 4 महीने होता है. இதோட லைஃப் டைம் வந்து அப்ராக்சிமேட்டாக 4 months தான் இருக்கும். 4 महीने के होते होते ये नष्ट हो जाते हैं लेकिन एक साथ नहीं धीरे धीरे. 4 months முடிஞ்ச உடனே இது வந்து எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும், வேஸ்டான பிளட் ஆகிடும். ஆனால் இதில் வந்து எல்லாம் ஒரே நேரத்தில் அந்த மாதிரி ஆகாது, ஸ்லோலியாக தான் ஆகும். குச் ஆஜ் குச் கல் குச் உஸ்கே அகலே தின். அதாவது ஒவ்வொரு நாளாக இன்றைக்கி கொஞ்சம் ஆகும், நாளைக்கு கொஞ்சம் ஆகும், அப்புறம் நெக்ஸ்ட் மந்த்து கொஞ்சம் ஆகும், அந்த மாதிரி தான் அது ஆகும். तब तो कुछ ही महीनों में ये खत्म हो जाते होंगे, अनिल ने कहा.
அப்படின்னா இது கொஞ்ச நாள்லையே முடிஞ்சு போயிடுமா அந்த பிளட் செல்ஸ்லாம் அப்படின்னு அவன் கேட்குறான். एक सुनकर डॉक्टर दीदी मुस्कुरा उठी, बोली, नहीं ऐसा नहीं होता, शरीर में हर समय नए कण बनते रखते हैं जो नष्ट कणों का स्थान ले लेते हैं. அதை கேட்டுட்டு டாக்டர் வந்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே சொல்கிறாங்க, அப்படி கிடையாது, பாடியில் வந்து ஒவ்வொரு சமயமும் வந்து புதுசாக வந்து பிளட் செல்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இது வந்து நஷ்டமாச்சு வேஸ்டானா கூட அடுத்தது வர்ற செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டே தான் இருக்கும். हड्डियों के बीच के भाग मज्जा में ऐसे बहुत से कारखाने होते हैं जो रक्त कणों के निर्माण कार्य में लगे रखते हैं. हड्डियोंना வந்து போன் கே பீச் கே, அதாவது போன் மேரோ சொல்லுவோம் இல்லையா, பாக்னா பார்ட்டு, மஜ்ஜானா மஜ்ஜை, அதாவது போன் மேரோஸ் வந்து அந்த பிளட் செல்ஸ் அந்த போனுக்குள்ளே இருக்கும். அதுக்கும் வந்து என்னென்னா அது வந்து ரொம்ப ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி உள்ள நம்ம பாடிக்குள்ளேயும் அந்த பிளட்டு கூடயும் சேர்ந்து ஒரு வேலை அங்கே வந்து உள்ளே நடந்துக்கிட்டே இருக்குது. கார்கானேனா ஃபேக்ட்ரி, அது வந்து எப்பவும் அது நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு வேலை. அதுக்கு என்னென்னா इनके लिए इन कार्गोनों को प्रोटीन, लोहत्व और विटामिन रूपी कच्चे माल की ज़रूरत होते हैं. அதாவது அந்த நம்ம பாடிக்குள்ளே இருக்கிற போன் பிளட்டு எல்லாம் சேர்ந்து வேலை பண்ணிகிட்ருக்கு. அந்த வேலைக்கு வந்து அந்த ஃபேக்ட்ரி மாதிரி ஒரு வேலை உள்ளே நடந்துக்கிட்டே இருக்குது நம்ம பாடிக்குள்ளே. அந்த ஃபேக்ட்ரி கார்கானோம் வந்து நல்ல வேலை பண்ணுறதுக்கு ப்ரோட்டீன், அயன், அதே மாதிரி விட்டமின், மினரல்ஸ் எல்லாமே நமக்கு வந்து தேவை. அதுக்கு அது எதுலேருந்து வரும்னா ரா மெட்டீரியல்ஸ், கச்சே மால்னா ரா மெட்டீரியல்ஸுக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. एक प्रोटीन आहार लेते हो, हरी सब्जी, फल, दूध, अंडा और कोष्ठ में ये तत्व अभियुक्त मात्रा में होते हैं. पौष्टिक आहार लेते हो, एक पौष्टिक அதாவது இந்த ரா மெட்டீரியல்ஸ் எதுலேருந்து கிடைக்குன்னா நம்ம வந்து ஹெல்தி பேலன்ஸ்ட் அண்ட் ஹெல்தி மீல்ஸ் எடுக்கிறதுனால, சாப்பாடு எடுக்கிறதுனால ஆகுது. எங்கேருந்து வருதுன்னா ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், க்ரீன் வெஜிடபிள்ஸ், ஹரினா க்ரீன், சப்ஜி வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், தூத் மில்க், அண்டா எக், அப்புறம் வந்து கோஷத்துனா ஃப்ளஷ் அதாவது நான் வெஜிடேரியன் நான்வெஜ் எடுக்கிறதுனாலையும், தத்துவனா அந்த நான்வெஜ்ஜில் இருக்கிற அஸ்பெக்ட்ஸ் வந்து நமக்கு ப்ராப்பராக கிடைக்கிறது, அதிலிருந்து தான் வந்து ஒரு சில விட்டமின் அண்ட் மினரல்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. यदि कोई व्यक्ति अच्छी आहार ग्रहण नहीं करता तो इन कारखानों को आवश्यकता अनुसार कच्चा माल नहीं मिल पाता. ஒருவேளை ஒரு ஹியூமன் வந்து நல்ல ஃபுட்டு எடுத்துக்கல அப்படின்னா, கிரகன்னா எடுத்துக்கிறது, சாப்பிடலை அப்படின்னா இந்த ஃபேக்ட்ரி வந்து அதுபடி ஒழுங்காக என்ன செய்ய முடியாது. கச்சா மால் நகி மில் சக்தா, அதுக்கு வந்து சரியான ரா மெட்டீரியல்ஸ் அதாவது विटामिन एंड मिनरल्स வந்து கிடைக்காது. नतीजा यह होता है कि रक्त कण बन नहीं पाते. அதுக்கு அதோட முடிவு, நஜிதான முடிவு என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த பிளட் செல்ஸ் பர்டிகுலர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது. रक्त में इनकी कमी हो जाती है. ब्लड्ல வந்து இந்த रक्त कण வந்து கம்மி ஆயிடும். लाल कणों की इसी कमी हो एनीमिया कहते हैं. இந்த லால் ரெட் பிளட் வந்து கம்மியாகிறது, இந்த பர்டிகுலர்ஸ் வந்து கம்மியாகிறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா அனிமியான்னு சொல்கிறோம். तो क्या संतुलित आहार लेने मात्र से हम एनीमिया से बचे रख सकते हैं? अनिल ने सवाल किया. என்ன கேட்குறான் அப்படின்னா, நம்ம வந்து சந்துலித்னா பேலன்ஸ்டு ஃபுட், ஆகார்னா ஃபுட்டு எடுக்கிறதுனால மட்டும் இந்த அனிமியாவிலேருந்து நம்ம பாதுகாத்துக்க முடியுமா, தப்பிச்சிட முடியுமா, சேவ் பண்ணிக்க முடியுமான்னு கேட்குறான். दीदी बोली, हाँ यक कहना काफ़ी हद तक सही होगा. இது வந்து ஆமாம், அந்த மாதிரி சொல்கிறதும் ஓரளவுக்கு உண்மைதான்.
ये तो एनीमिया बहुत से कारणों से हो सकता है, किंतु हमारे देश में इसका सबसे बड़ा कारण पौष्टिक आहार की कमी है. அது மாதிரியும் சொல்லலாம். ஆனால் வந்து எனிமியா வந்து வேற ஒரு ரீசன், நிறைய ரீசன்ஸ்னாலையும் இருக்கும். ஆனால் நம்மளோட கண்ட்ரியில் இந்தியாவில் வந்து ரொம்ப அதிகமான காரணம் வந்து சாப்பாடு, பேலன்ஸ்டு டயட் வந்து கிடைக்காததுனால தான் இருக்குது இந்த அனிமியா வருது. इसके अलावा इस रोग का एक और बड़ा कारण है पेट में कीड़ों का हो जाना. இதை தவிர அளவானா इसके அளவானா இதை தவிர இந்த டிசீஸ்க்கு வந்து இன்னொரு காரணம், பெரிய ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா நம்ம ஸ்டொமக்கில் இருக்கிற வேர்ம்ஸ், அதனாலையும் இது வந்து அனிமியா வரும். ए कीड़े प्राय दुबिश जल और खाद्य पदार्थों द्वारा हमारे शरीर में प्रवेश करते हैं. இது வந்து இந்த கீடோம் அந்த வேர்ம்ஸ் வந்து நம்ம பாடிக்குள்ளே எப்படி போகுதுன்னா, நம்ம வந்து பொல்யூட்டட் வாட்டர் குடிக்கிறதுனாலையும் காத்திய பதார்த்தம் துவாரானா ஓப்பனாக வச்சுருக்கிற ஃபுட்டு, ஸ்ட்ரீட் ஃபுட்ஸு இந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து சாப்பிடும்போது அது வழியாக நம்ம பாடிக்குள்ளே அது என்ட்ரு ஆகுது. அந்த इनसे बच्चे के लिए एक आवश्यक है कि हम पूरी सफाई से बनाई गई खाद्य पदार्थ ही ग्रहण करें. என்னன்னா இந்த வேர்ம்ஸ் வந்து கீடோம் வந்து நம்ம ஸ்டொமக்குள்ளே போகிறது தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம தப்பிக்கிறதுக்காக ரொம்ப முக்கியமாக என்ன பண்ணணும், இம்பார்ட்டண்டானா ஃபுல்லாக நல்ல க்ளீனாக சிச்சுவேஷனில் க்ளீனான இடத்துல பண்ணின ஃபுட்டை தான் நம்ம வந்து சாப்பிடணும். पदार्थ ही ग्रहण करें, நம்ம வந்து அதை தான் சாப்பிடணும். भोजन करने से पूर्व अच्छी तरह से हाथ धो लें और साफ पानी ही पिएंगे. போஜன்னா சாப்பாடு, சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்மளோட ஹேண்டை என்ன பண்ணணும், நல்லா வாஷ் பண்ணணும். और साफ पानी நம்ம க்ளீன் வாட்டர் தான் पिएंगे ड्रिंक பண்ணணும். और हाँ, अनिल एक किस्म के कीड़े भी हैं. கிஸ்மனா வெரைட்டி, இன்னொரு வெரைட்டி ஆஃப் கீடோமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. जिनके अंडे जमीन की ऊपरी सतह में पाए जाते हैं. சதக்னா சர்ஃபேஸ், அதோட எக்கு வந்து ஃப்ளோரில் இல்லை வந்து இந்த மட்டாக இருக்கிற நம்ம பிளேசஸ் இருக்கும்ல, அதில் தான் வந்து அதுக்கு மேலே உள்ள சர்ஃபேஸ்லேயே நம்ம இருக்கும். इन अंडों से उत्पन्न हुए लार्वा त्वचा के रास्ते शरीर में प्रवेश कर आंतों में अपना घर बना लेते हैं. அந்த எக்கு வந்து நிறைய இதுவாகி மல்டிபிள் ஆகி அந்த லார்வா மாதிரி கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அந்த ஸ்கின்னு வழியாக அது வந்து அந்த ஃப்ளோரில் இருக்கும். நிறைய எக்ஸ் வந்து சின்ன சின்னதாக பூச்சி மாதிரி எங்கேயாவது இருக்கும். அந்த இடத்துல நம்ம நடந்து போகும்போது நம்ம ஸ்கின்னு வழியாக நம்ம பாடிக்குள்ளே என்டர் ஆகுது. ஷரீர் துவச்சானா ஸ்கின்னு வழியாக நம்மளோட பாடிக்குள்ளே பிரவேஷ்னா என்டர் ஆகுறது. என்டர் ஆகி அது எங்கே போகுதுன்னா நம்ம இன்டெஸ்டைனுக்குள்ளே போகுது. ஆங்தோம்னா இன்டெஸ்டைனுக்குள்ளே அதோட வீடாக அது மாற்றிக்கிடுது. इनसे बचने सहज उपाय है कि शौच के लिए हम शौचालय का ही प्रयोग करें और इधर उधर नंगे पैर न घूमें. இதை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த மாதிரி நமக்கு வரக்கூடாது அப்படின்னா ஒரு ஈஸி ரெமெடி இருக்குது. சஹஜ் உபாயனா ஈஸி ரெமெடி இருக்குது. நம்ம வந்து டாய்லெட் யூஸ் பண்ணணும் டாய்லெட் போகிறதுக்கு. அதே மாதிரி நம்ம வந்து செப்பல்ஸ் எதுவும் போடாமல் வெறும் காலோட அங்கேயும் இங்கேயும் நடக்கக்கூடாது. दीदी एक तो बहुत ही महत्वपूर्ण बात बताइए आपने, अनिल बोला. நீங்கள் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான நல்ல ஒரு விஷயம் எனக்கு சொல்லியிருக்கீங்க. லக்பர் சோச் மேம் டூப் ரஹா, கொஞ்ச நேரம் அவன் வந்து டீப்பான திங்கிங்கில் இருக்கிறான். ஃபிர் போலா, அப்புறம் சொல்கிறான். आपने बताया था कि रक्त में सफ़ेद कान और बीजाणु भी होते हैं, शरीर में उनका क्या काम है?
அவன் வந்து கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு கேட்குறான், நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க பிளேட்லெட் கண் அது இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, அதுக்கு நம்மளோட பாடியில் என்ன வேலை இருக்குது அப்படின்னு அந்த பாய் வந்து கேட்குறான். दीदी बोली, सफ़ेद कण वास्तव में हमारे शरीर के वीर सिपाही हैं. அந்த சஃபேத் ஒயிட் இது வந்து நம்மளோட பாடியில் இருக்கிற ஒரு வீர சிப்பாயி, ஒரு சோல்ஜர் மாதிரி தான் அது வந்து இருக்குது. जब रोगाणु शरीर में पर दवा बोलने की कोशिश करते हैं तो सफ़ेद कण उनसे टक्कर कर मुकाबला करते हैं और जहाँ तक संभव हो पाता है रोगाणुओं को भीतर घर नहीं करने देते. எப்படி அது சோல்ஜர்ஸாக ஒர்க் பண்ணுது அப்படின்னா, எப்போ அந்த இது கிருமிலாம் வந்து நம்மளோட உடம்புக்குள்ளே அட்டாக் பண்ணுதோ, அப்போ வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுதோ, அந்த சமயம் இந்த ஒயிட் செல்ஸ் இருக்கும்ல, அது வந்து அதை தடுத்து நிறுத்தி ஸ்டாப் பண்ணி அது கூட அதுக்கு அகெயின்ஸ்டாக வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஜஹாங் தக் எங்கே அது வந்து என்னென்னா, அந்த இதெல்லாம் வந்து நம்ம பாடிக்குள்ளே என்டர் ஆகாமல் அது வந்து எவ்வளோ பாசிபிளாக முடியுமோ அந்த அளவுக்கு அது வந்து ஸ்டாப் பண்ணுது. बस संदेश में योम मान लो कि वे बहुत से रोगों से हमारी रक्षा करते हैं. அதாவது ப்ரீஃபாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப நம்மளோட பாடியை வந்து இது ஹெல்ப் பண்ணுது. எதுலேருந்துன்னா, வெளியிலேருந்து கிருமி வந்து நம்ம பாடிக்குள்ளே என்டர் ஆகாமல் நமக்கு வந்து हेल्पफुल्लाக இருக்குது இந்த वाइट सेल्स. और विषाणुओं का काम है चोट लगने पर रक्त जमा क्रिया में मदद करना. அப்புறம் வந்து இந்த பிளேட்லெட்ஸ் வந்து அதோட வேலை என்னென்னா, நமக்கு சோட் லக்னே இன்ஜுரி ஆச்சு அப்படின்னா இது எல்லாம் ஒரே இடத்துக்கு வந்து கேதர் ஆகி நமக்கு ஹெல்ப் பண்ணும். रक्त के तरल भाग प्लाज्मा के एक विशेष किस्म की प्रोटीन होती है जो रक्त वाहिका को कड़ी फड़ी दीवार में मकड़ी के जाले के समान एक जाल वक्त देती है. என்னென்னா, ஏதாவது வந்து பாடியை வந்து அட்டாக் பண்ணும்போது இதில் வந்து 2 டைப் இருக்குது. ஒரு டைப் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அது வந்து இந்த ப்ரோட்டீன் மாதிரி இருக்கும். அது வந்து சோல்ஜர்ஸாக மாறி ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு வெப்பு மாதிரி, ஸ்பைடரோட மக்கடிக்கே ஜாலேனா ஒரு வெப்பு மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணி அது வந்து ஒரு ப்ரொடெக்ஷனை நம்மளோட பிளட் பாடிக்கு கொடுக்குது. அது வந்து இந்த பிளேட்லெட் மேலே ஒட்டிக்கிட்டு அது மேலே சேர்ந்து அதுக்கு மேலே இருந்து வந்து ஒரு நம்ம இப்போ வந்து இமேஜின் பண்ணிக்கலாம், நம்மளோட ஹேண்டில் ஒரு கிராக் ஏதோ வெட்டிட்டு அப்படின்னா அதுக்குள்ளேருந்து பிளட்டு வரும். அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல பக்கத்தில் வந்து என்ன பண்ணுவோம், அந்த கிராக்கில் எல்லாமே வந்து ஃபார்ம் ஆகிடும். இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு வெப்பு மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த பிளட்டு வந்து வெளியில் போகாமல் அது வந்து தடுக்கும். அப்போ தான் வந்து பிளட்டு வர்றது கம்மியாகும். अनिल बोला, दीदी लेकिन गाँव गहरा हो तब जो खून बहता है कि चला जाता है. அவன் வந்து தீதி கிட்ட கேட்குறான், ஆனால் வந்து ரொம்ப டீப்பான கட்டு இருந்ததுன்னா, காவ் அந்த காயம் வந்து கெஹரா ஹோ தப் ரொம்ப டீப்பாக இருந்ததுன்னா அப்போ என்ன ஆகும், பிளட்டு வந்து கூன் பகுத் ஹி சலா ஜாத்தா ஹே ரொம்ப போகுமே, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். हाँ, ऐसे समय में उस व्यक्ति का जल्दी से डॉक्टर के पास ले जाना चाहिए. அந்த டைமில் என்ன பண்ணும், உடனே அந்த யாருக்கு அடிபட்டிருக்கோ அவங்கள பெரிய அடிபட்டிருந்ததுன்னா உடனே டாக்டர் கிட்ட கூட்டு போகணும். जरूरत समझाने पर ऐसी स्थिति से निपटने के लिए कुछ टांके भी लगाने पड़ सकते हैं.
किंतु डॉक्टर के पास पहुंचने तक के समय में चोट के स्थान पर कसकर एक साफ कपड़ा बांध देना चाहिए. ஜரூரத் சமஜானே பர், அதாவது ரொம்ப பிளட்டு வந்துட்டுருக்கு, பெரிய காயமாக இருக்குது அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் சிதித்துனா பிளட், அந்த சுச்சுவேஷனில் நிபட்னே கேலியே அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக, அதை சமாளிக்கிறதுக்காக என்ன பண்ணணும்னா, பெரிய இதுவாக இருந்ததுன்னா டாக்டர் என்ன பண்ணுவாங்க, ஸ்டிச் போட வேண்டியதும் வரும். டாங்கேனா ஸ்டிச்சஸ் போட வேண்டியதும் வரும். ஆனால் டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த அந்த காயம்பட்ட இடத்துல ஒரு க்ளீன் கிளாத்தை வச்சு நம்ம என்ன பண்ணணும், நல்லா டைப் பண்ணிடணும். दवा पड़ने से रक्त का बहना कम हो जाता है, जो उस व्यक्ति के लिए काफ़ी लाभप्रद सिद्ध हो सकता है. தபாவ் பட்னே சே, தபாவ்னா அதை அமுக்கி நம்ம டைப் பண்ணியிருக்கோம் துணி வச்சு, அது மேலே நம்ம பிடிச்சிருக்கனால அந்த இன்ஃப்ளூயன்ஸில் பிளட்டு வெளியில் வராது கம்மியாகும். அதனால அந்த யாருக்கு அடிபட்டிருக்கோ அவங்களுக்கு ஒரு சேஃப்டியாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ப்ரூஃப், ஒரு கேரண்டியை நம்ம சொல்ல முடியும். கிந்து அகர் பஹுத் அதிக் ரக்த் பக் ஜாயே தோ உசே ரக்த் चढ़ाने की ज़रूरत भी पड़ सकती है, दीदी ने समझाते हुए कहा. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப பிளட்டு வீணாக போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ரத்த சடானேனா பிளட்டு ஏற்றுறது, அதுக்கு அவசியம் இருந்ததுன்னா அதுவும் பண்ணுவாங்க. अनिल ने कहा, क्या ऐसे समय में किसी भी व्यक्ति का खून काम आ सकता है? அப்போ அனில் கேட்குறான், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் யாரோட பிளட்டுனாலும் யாருக்குனாலும் என்ன பண்ணலாம், ஏற்றிடலாமா அப்படின்னு கேட்குறான். தீதி போலி, அனில் ஹர் கிசி கா ரக்த் ஏக் சா நஹீம் ஹோத்தா, எல்லாரோட பிளட்டும் ஒரே மாதிரி இருக்காது. குச் விசேஷ் குணோம் கே ஆதார் பர் ரக்த் கோ 4 முக்கிய வர்க்கோம் மேம் பாங் தியா கயா ஹே, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிளட் குரூப்ஸ் இருக்கும், அதுக்கு தக்கன ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் கொடுத்து டிவைட் பண்ணி வச்சுருக்காங்க. जर्मन व्यक्ति के रक्त समूह की जांच करने के बाद उसे उसी रक्त समूह का रक्त चढ़ाया जाता है. जरूरत तमंतना யாருக்கு அவசியம் இருக்கோ, யாருக்கு பிளட் வேணுமோ, சமூகனா குரூப், பிளட் குரூப், அவங்களுக்கு எந்த பிளட் குரூப்போ அதே பிளட் குரூப் தான் ஏற்றுவாங்க, பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு தான் ஏற்றுவாங்க. लेकिन ज़रूरत के समय यदि उस रक्त समूह का कोई व्यक्ति मिले ही नहीं तब अनिल ने पूछा, ஒருவேளை அந்த பிளட்டு தான் வேணும்னா அந்த பிளட்டு உள்ளவங்க கிடைக்கலனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அனில் கேட்குறான். ऐसी आभा स्थिति के लिए ही ब्लड बैंक बनाई गई है. ऐसे ही எமர்ஜென்சி சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நேரத்துக்கு பிளட் பேங்கோட ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க. प्रायः हर बड़े अस्पताल में इस तरह के बैंक होते हैं जहां सभी प्रकार के रक्त समूहों का रक्त तैयार रखा जाता है. என்னென்னா யூஸ்வலி ஒவ்வொரு பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் இந்த பிளட் பேங்க் இருக்கும், அங்கே எல்லாரோட பிளட்ஸையும் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, ரெடியாக வச்சுருப்பாங்க. किंतु इन ब्लड बैंक में रक्त का भंडारा सुरक्षित रहे, इसके लिए एक आवश्यक है कि हम समय समय पर रक्तदान करते रहें, दीदी ने कहा. ஆனால் இந்த பிளட் பேங்க்கில் எப்போவுமே பிளட்டு இருக்கிறதுக்கு, பண்டாரானா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, சுரக்ஷித் ரகை அது ரொம்ப சேஃபாக சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு வேளை அவசியம் வந்ததுன்னா நம்ம எல்லாருமே எப்போவுமே என்ன பண்ணணும், அப்பப்போ பிளட் டெஸ்ட் பண்ணணும், பிளட்டை டொனேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரத்ததான்னா பிளட்டு டொனேட் பண்ணணும். क्या मैं भी रक्तदान कर सकता हूँ, अनिल ने पूछा. நானும் பிளட் டொனேஷன் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறான். नहीं, अभी तुम छोटे हो, 18 वर्ष से अधिक उम्र के स्वस्थ व्यक्ति ही रक्तदान कर सकते हैं.
18 இயர்ஸுக்கு மேலே இருக்கிறவங்க தான், வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் ரத்த தானம் வந்து, அதுவும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறவங்க தான் ரத்த தானம் கொடுக்கணும், எல்லாருமே கொடுக்க முடியாது. एक समय में उनसे लगभग 300 मिलीमीटर रक्त ही लिया जाता है. அதாவது ஒரு டைமில் அவங்கக்கிட்ட இருந்து அப்ராக்சிமேட்டாக 300 மில்லிமீட்டர் ரத்த தான் எடுப்பாங்க. प्रवक्ता यह समझाता है कि रक्तदान करने से कमजोरी हो जाएगी, किंतु यह विचार बिल्कुल निराधार है. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சிலர் வந்து புரிஞ்சுக்கிறாங்க பிளட் டொனேஷன் பண்ணுறனால ரொம்ப கம்ஜோரினா வீக் ஆகிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி கிடையாது, அந்த மாதிரி விஷயம் வந்து ஒரு ப்ரூவ் பண்ணது கிடையாது. हमारा शरीर इतना रक्त तो कुछ ही दिनों में बना लेता है. நம்மளோட பாடியே வந்து இத்தனை பிளட்டை வந்து கொஞ்ச நாள்லையே, கொஞ்சம் டேஸ்லையே அது திருப்பி கிரியேட் பண்ணிக்கும். वैसे भी शरीर में लगभग 5 लीटर खून होता है. அதுவும் இல்லாமல் நம்மளோட பாடியில் அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 லிட்டர் खून வந்து இருக்குது. इसमें से यदि कुछ रक्त किसी जरूरतमंद व्यक्ति के लिए जीवन दान बन जाए तो इससे बड़े बात क्या होगी, दीदी समझाते हुए बोली. அதிலிருந்து நம்மக்கிட்ட வந்து 5 லிட்டர் ஆஃப் பிளட் இருக்குது. அதிலிருந்து கொஞ்சம் வந்து யாருக்கு நீடடோ அவங்களுக்கு வந்து ஜரூரத் மந்த், யாருக்கு அவசியமாக இருக்கோ அந்த ஹியூமனுக்கு கொடுக்குறனால ஜீவன் தான், பூன் ஆஃப் லைஃப், அப்படி பண்ணுறதுனால அதில் வந்து ஒரு பெரிய ஒன்றும் ஆயிடாது நம்மளோட பாடிக்கு அப்படின்னு தீதி வந்து புரிய வைக்கிறாங்க. फिर तो बड़ा होने पर मैं नियमित रूप से रक्तदान किया करूँगा, अनिल ने कहा. அப்போ அந்த பாய் வந்து சொல்கிறான், நான் வந்து பெரிய பையனானோன்னு கண்டிப்பாக என்ன பண்ணுவேன், ரெகுலராக ரக்ததான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஷபாஷ் அனில், டாக்டர் दीदी ने अनिल की पीठ टोकते हुए कहा. அவங்க வந்து அவனோட பேக்கில் பேட் பண்ணிக்கிட்டே வெரி குட்னு சொல்கிறாங்க. யதீஷ் அகர்வால் அப்படிங்கிறவங்கள இந்த ஸ்டோரியை எழுதியிருக்காங்க. தேங்க்யூ. பொக்கிஷத்தின் தேடல் தொடரட்டும்.